ஹலோ மக்களை, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான டேஸ்டான ரெசிபி. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராகி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்த்தலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு, இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து சில ரெசிபிஸ் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது அவங்களும் வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ராகி எல்லாமே, அதாவது கேழ்வரகு மாவெல்லாம் களி கிண்டி கொடுத்தா இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுல இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கும் வந்துட்டு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு தான் ராகி மாவு வந்து எடுத்திருக்கேன். அதே கப் அளவில் வந்து 2 கப் அளவுக்கு நான் வந்து வெல்லத்தை வந்து சின்னதாக தட்டி எடுத்துக்கிறேன். அது கூட வந்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த வெள்ளை எல்லாம் கரைஞ்சி வரணும் இல்லையா, அந்த பதத்துக்கு மட்டுமே வந்துட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் வந்து பொரிகடலை குறைன்னு அரைச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த வெள்ளை எல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறமா சுக்கு, மிளகு, ஏலக்காய் இதை வந்து தட்டி வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் பவுடர் இருந்தால் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பாசி பருப்பு இருக்கும் இல்லையா, உடைச்சது, அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ராகி மாவு, அதாவது கேழ்வரகு மாவை வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக வந்து கிளறி வச்சுருக்கேன். அப்படியே போட்டோம் அப்படின்னா கட்டி சேர்ந்துக்கணும் அப்படிங்கிறனால வந்து தண்ணி ஊற்றி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே சேர்க்கும் எனக்கு கட்டி வராமல் என்னால் கிண்ட முடியும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு கட்டி வரும் அப்படிங்கிறனால தான் வந்து நான் தண்ணி ஊற்றி கலக்கி வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு அந்த மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து வந்து கிளற ஆரம்பிச்சிடலாம். மாவு வந்து கட்டி ஆகும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்துட்டு அதே பவுலில் ஒரு 1/4 பவுல் அளவுக்கு நான் வந்துட்டு இது அவளும் வந்து சேர்த்துக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து கட்டியாக ஆரம்பிக்கும். சடனாக எடுத்த உடனே வந்துட்டு கட்டி சேரல அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால தான். ஸோ நீங்கள் வந்துட்டு கிளற வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துட்டு கட்டியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ கட்டியாக வரும் பொழுது நல்லா வந்துட்டு கிளறி விடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சூப்பராக வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிருந்தது. இந்த பதத்துக்கு வந்துட்டு கட்டியாக ஆரம்பிக்கும்ல, அப்போ வந்துட்டு ஒரு அரை மூடி தேங்காய் துருவலும் வந்து உள்ளே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து ஆல்ரெடி வந்துட்டு பொருட்கடையில் வந்துட்டு குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு வந்து நல்லா வந்து கிளறி விடுங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பட் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல விஷயம் செஞ்சு கொடுக்கும் பொழுது கொஞ்சம் டைம் எடுக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம பொருட்படுத்தக்கூடாது இல்லையா. ஸோ அதனால தான். ஸோ நல்லா வந்து கையில் வந்துட்டு அந்த மாவு ஒட்டாத அளவுக்கு, நீங்கள் மாவில் வந்து உங்களுக்கு கை வைக்கும் பொழுது அந்த மாவு வந்துட்டு உங்களுடைய கையில் வந்து ஒட்டக்கூடாது. அதாவது சப்பாத்தி மாவு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து கிளறிக்கோங்க. கிளறிட்டு இதை வந்து ஆற வச்சுக்கலாம். ஸோ ஆறி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் பாருங்கள் கையில் வந்து ஒட்டாமல் வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் வந்து உருண்டை திரட்டி வந்து எடுத்துக்கலாம். எல்லா மாவையுமே தான். ஸோ உருண்டை திரட்டி இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து அடுத்து வேக வச்சுக்கலாம். எப்படி வேக வைக்கணும் அப்படின்னா, இட்லி பாத்திரத்தில் வந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடி தட்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கிளாத் வந்துட்டு நல்லா தண்ணி முக்கிட்டு அதை புழிஞ்சு வந்து அடியில் வந்து விரித்து விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம கொழுக்கட்டை வந்து பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துல கொழுக்கட்டை எல்லாமே வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு வெந்து வந்துடும். ஸோ சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு கொழுக்கட்டையும் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு செம்மையாக வந்து ரெடியாகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு வந்துட்டு இது கெட்டு போகவும் செய்யாது, அப்படியே இருக்கும். உங்களுக்கு 2-3 நாளைக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்துட்டு ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு நாள் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா 2-3 நாளைக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். என்னுடைய குழந்தைங்க போகும்பொழுது வரும்பொழுது ஒன்றே எடுத்து வாயில் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி. கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயாச்சு. ஃபைனலாக எங்களுக்கு இப்படி தான் வந்து வந்துருந்துச்சு. நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.